என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். சென்னை திருவேற்காட்டில் குடியிருப்பு பகுதியில் கால்நடை பண்ணை செயல்படுவதை கண்டித்து பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவேற்காடு காவல் நிலையம் அருகே 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஏராளமான குடியிருப்புகள் உள்ளதால் கால்நடைகளால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக கால்நடைகளின் கழிவுகள் இருந்து துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் ஆடு மாடு போன்றவை பொதுமக்களை முட்டி தள்ளுவதாகவும் புகார்கள் இருந்தன. இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கால்நடை பண்ணை உரிமையாளர் வீட்டை முற்றுகையிட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரிடம் சமாதானம் பேசினர். அப்போது கலைந்து செல்லாததால் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு ஆவடி எம்எல்ஏ ரமேஷ்குமார் சென்று பொதுமக்களை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கால்நடை வளர்ப்பிற்கு வரைமுறை கொண்டு வருவதாகவும் நகராட்சி மற்றும் காவல்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனிடையே எம்எல்ஏ சென்ற சிறிது நேரத்தில் அங்கு இருதரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து இருதரப்பினரும் மாறி மாறி திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த சம்பவம் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நமது தொகுதி ஆவடி தொகுதி எம்எல்ஏவாய் நமது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய 52வது பிறந்தநாளை ஒட்டி அநேக இடங்களில் நலத்திட்ட உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் தலைமை தாங்கி திருவேற்காடு பகுதியில் நான் வந்தபோது எனக்கு ஒரு தகவல் வந்தது. இந்த தேவி நகர் 1வது தெருவில் 10வது வார்டில் உள்ள தேவி தெருவில் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா போன வாரம் கூட எனக்கு கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பல வருஷமாக இந்த தெரு இது மக்கள் வாழக்கூடிய தெரு. இந்த மக்கள் வாழுகிற தெருவில் ஒரு இடத்துல பெரிய ஒரு தோட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிரவுண்டுக்கு மேலே இருக்கும், அந்த இடத்துல மாடை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாடு வளர்ப்பு நிமித்தமாக இந்த பகுதியில் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மாடு முட்டி ஒருவருக்கு அடிபட்டிருக்கிறது. மாடு மறித்து இந்த இடத்துல பல நாளாய் அதை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குறைகள்னால வியாதிகள் வருது அப்படி இப்படின்ட்டு நிறைய குறைகளை எம்எல்ஏ என்ற முறையில் என்னிடத்தில் வைத்தார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் இவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் இப்போது நாங்கள் இதை கேட்ட உடனே இந்த ராத்திரி 10 மணிக்கும் வேகமாய் வந்து இந்த மக்களை சந்தித்து இந்த மக்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு பொறுமையாய் அவர்கள் கேட்கிற காரியங்களெல்லாம் நாங்கள் கவனித்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை துரிதமாக எடுப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இதை குறித்து கண்டிப்பாக நாங்கள் யாரிடத்துல பேசணுமோ அதிகாரி இடத்துல பேசி துரிதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மக்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். குடியிருப்பு பகுதியில் கால்நடை வளர்க்கக்கூடாதுன்னு இருக்குது. நகராட்சி கார்பரேஷன் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. பல இடங்களில் விபத்து நடைபெற்றது, குழந்தைகளை முட்டுது, பெரியவங்களை முட்டுப்பட்டது, ஃபைன் போடுறாங்க, சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், இது கடந்த ஆட்சியில் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. குடியிருக்கிற பகுதியில் கால்நடைகள் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது. கால்நடைகள் வளர்ப்பது மாத்திரமல்ல, அதன் மூலியமாக நிறைய வியாதிகளும் மக்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்டும் நடைபெறுகிறது. மாடு முட்டி தள்ளிடுது. பாவம் ஒரு கால் இல்லாத ஒரு மனிதர் கூட, ஊனமுற்றவர், அவரும் கூட ரொம்ப வேதனையோடு என்னை இடித்து தள்ளினதுக்கு அப்புறம் கூட என்னங்க இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சரியான பதில் வரல. அந்த மாடு கால்நடை வளர்க்குற அந்த மனிதரிடத்தில் சரியான பதில் வரலன்னு சொல்லி அவர்கள் ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தையை, நாங்கள் இப்படியெல்லாம் கொடுமை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். அதற்காக தான் நான் வேகமாக ஓடி வந்து இந்த இடத்துல ஆய்வு செய்திருக்கிறேன். துரிதமாய் நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி இடத்திலும் காவல்துறை அதிகாரிடத்திலும் நிச்சயமாக இது கலெக்டர் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் மக்களுக்காக அன்பான புரட்சி தளபதி மாண்பு முதல்வர்கள் இருக்கிறார்கள். நாங்களும் மக்களுக்காக அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மக்களுடைய குறைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.